சிகான் குசைனி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதுல அவரோட ஹெல்த்த பத்தியும், சமீபத்துல நடந்த விஷயங்கள பத்தியும் ரொம்பவே எலாபரேட்டா நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கராத்தே மாஸ்டர், வில்வித்தை வீரர், நடிகர், இது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு ஏகப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டவர் தான் ஷிகான் குசைனி அவர்கள். சமீப காலமாவே அவரு இந்தியாவ தங்கப்பதக்கம் வில்வித்தையில வாங்க வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் சமீபத்துல அவருக்கு பிளட் கேன்சர் அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அவரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தாரு. அவரோட பிளட் செல்லோட கவுண்ட்லாம் 0 ஆகிடுச்சு. ரொம்பவே சீரியஸான நிலைக்கு போயிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில அவர் சமீபத்துல வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல தமிழ்நாடு அரசுக்கும், முக்கியமா விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு இப்படி ஆகிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே எனக்காக 5,00,000 ரூபாய் காசோலை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காசோலை அப்படிங்கிறது எனக்கு 5 டேஸ் பிஃபோரே வந்துருச்சு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. எவ்வளோ பேர் கவர்மெண்ட்டை கேளுங்க, க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அதை பண்ண விரும்பல. வில்வித்தைக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவர் காதுக்கு போகி அவரே வந்துட்டு எனக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ட்ரீட்மெண்ட்ஸுமே அவங்க முன்னெடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரோட ஹெல்த் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த ஒரு வீடியோக்கு கீழேயே மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால ரசிகர்கள் எல்லாருமே பதட்டமாகியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இவர் வீடியோவே சோசியல் மீடியா பேஜில் போட மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இதன் மூலியமா. அண்ட் சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்னை யாரும் பார்க்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாரு. ஏற்கனவே யாரையும் பார்க்க வராதீங்கன்ட்டாரு. இப்போ இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படிங்கிறாரு. இப்போ அவரோட ஹெல்த் எப்படி இருக்கு, என்ன பண்றாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ரசிகர்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அண்ட் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத அவரோ இல்லை அவர் கூட இருக்கவங்களோ ஒரு அறிக்கையா வெளியிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். எது எப்படியோ சிகான் குசைனி அவர்கள் நல்லபடியாக குணமாகி மறுபடியும் இண்டஸ்ட்ரியில எப்பவும் போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனவங்களுக்கும் விருப்பமாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்கள் கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களுக்கு 2 படம் பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காராமா. கே.இ. ஞானவேல் ராஜா அவரோட ப்ரொடக்ஷன்ல சூர்யா அவர்களோட நடிப்புல சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்துல வந்திருந்த படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. மேலும் இந்த படம் 350 கோடிக்கும் மேல பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்த படம். ஆனா ரசிகர்கள் இந்த படத்தை கழுவி ஊத்திட்டாங்க. படம் பக்கா பிளாக் பஸ்டர் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில படுமட்டமா தோல்வி அடைஞ்சிருந்துச்சு. ஸோ இதனால கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு லாஸ் வந்திருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு சூர்யா அவர்கள் 2 படங்கள் சம்பளமே வாங்கி தராம நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. மேலும் இந்த படங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலையாளம் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ட்டை கதை கேட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ சூர்யா அவர்களோட அடுத்தடுத்த 2 ப்ராஜெக்டில் கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களோட படமும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.